கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சக சேவகனாய் தீங்கு அனுபவி. அதாவது தீமோத்தேயுக்கு பவுலையா சொல்றாங்க, நீ கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாய். சேவகன் அப்படின்னா பொதுவா போலீஸ். அப்போ நீ ஒரு போலீஸ் கண்டிப்பா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், உண்மையா தான் இருப்பாங்க. போலீஸ் எப்படி இருப்பாங்க, நல்லா கரெக்டாக தான் இருப்பாங்க. முகத்தாச்சுன்னு அப்படிலாம் பார்க்குற மாதிரிலாம் நான் இவ்வளோ வயசுல பார்க்கல. எல்லா இடத்துலையுமே அவங்க நல்லா கரெக்டாக தான் இருக்காங்க. சில பேரை வீட்டில் கைது பண்ண, ஒரு வீட்டிலலாம் நைட்டில் கைது பண்ண வரும்போது அவங்க எவ்வளவோ கெஞ்சி மண்டாடுனாங்க. ஆனால் போலீஸ் அவன் வேலையை அவங்க போலீஸ் செய்தான் செய்கிறாங்க. அப்படி போல் அவங்களுடைய அந்த அவங்களுடைய ட்ரைனிங்கில் அவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த போலீஸ்க்கு எப்படி எப்படி இருந்துக்கிடணும் அப்படின்ட்டு, அப்படி நுணுக்கமாக அவங்க எப்படி செயல்படுவாங்க. அதே போல் ஏசப்பாவுக்கு நம்மளும் அப்படி உண்மையாக நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும். அதாவது சின்ன சின்ன கஷ்டங்கள், துன்பங்கள், அப்படி ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம போர் சேவகனை போல நம்ம தைரியமாக நிற்க வேண்டும். இப்போ ஒரு போலீஸ்காரர் ஒரு குற்றவாளியை அடிக்கும்போது அந்த குற்றவாளி என்ன செய்வான், எதுப்பான், கம்பை பிடிப்பான், தள்ளுவான். ஆனாலும் அவர் என்ன செய்வாங்க, அவங்க கடமையை அவங்க கரெக்டாக செய்வாங்க. கையை கட்டி எப்படியாவது என்ன பண்ணி அவங்க வண்டியில் என்ன செய்வாங்க, ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. உண்மையாக அவங்க செயல்படுற மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்க. அங்கே இந்த சர்க்காருக்கு கரெக்டாக இருப்பாங்க. அதே போல் தான் இயேசுப்பா சொல்கிறாங்க, உனக்கு சில கஷ்டங்கள், சில துன்பங்கள், சில காரியங்கள் வந்தாலும் நீ நல்ல போர் சேவகனாய், நல்ல ஆண்டவருக்காக நல்ல போர் வீரனாய் நீ காணப்பட வேண்டும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அடுத்து 5வது வசனம் பாருங்க. மேலும் ஒருவன் மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஒருவன் யுத்தம் பண்றான், ஒரு விளையாட்டுக்கு சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி சட்டத்தின்படி தான் யுத்தம் பண்ணணும். இப்போ கபடி விளையாடுவோம்ல, நம்மலாம் கபடி விளையாடுவோம், நான்லாம் விளையாண்டுருக்கேன் நல்லா ஆண்டு கிருபையில. அப்போ விளையாடும்போது ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த நம்ம நம்ம அடுத்த ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்கள்ல, அவங்களே நம்ம போய் கபடி கபடி கபடின்ட்டு போகும்போது யாரையாவது நம்ம அடிச்சிருவோம்னு வச்சுக்கோங்க, அவங்க ட்ரெஸ்ஸில் ஏதாவது நம்ம கைப்பட்டுச்சுன்னா அவங்க அவுட்டு. ஆனால் அவங்க என்னைய பிடிச்சிட்டாங்கன்னா, நான் பிடிச்சாலுமே நான் அந்த எல்லைக்குறியை நான் தொட்டணும். அந்த எல்லைக்குறி கோடு போட்டுப்பாங்களா, அதை நம்ம தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை நம்மளை என்னை எத்தனை பேர் பிடிச்சாங்களோ அத்தனை பேர் அவுட்டு தான். ஆனால் அந்த எல்லைக்குறியை நான் தொடாவிட்டால் நான் அவுட் ஆகிடுவேன். அப்போ அதில் தோல்வி. அதான் ஏசப்பா அதை சொல்கிறாங்க, நீ என்ன செய்யணும்னா சட்டத்தின்படி அந்த கோட்டை நீ தொட்டணும். தொட்டாதான் உன்னை தொட்டவங்களும் அவுட்டு, நீ வெற்றி பெற்றாய் என்று அர்த்தம். அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், பைபிளில் உள்ள அந்த ஒவ்வொரு வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், வாழணும். அதுதான் சட்டத்தின்படி. நீ மல்யுத்தம் பண்ணுற, நீ போட்டிக்கு சேர்ந்துருக்க, இந்த உலகத்தில் பிறந்தா எப்படி நம்ம வாழ்ந்துதான் ஆகணும், பிறந்தாச்சு இனிமேல் வாழ்ந்துதான் ஆகணும். அப்போ இந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு என்னதான் மல்யுத்தம். யுத்தம்னா என்ன, சண்டை. அப்போ இந்த யுத்தத்தில் சண்டை செய்ய நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத. நமக்கு ஒரு சப்போர்ட் ரெஃப்ரி ஒருத்தங்க இருப்பாங்க நடுவில். அவங்க என்ன செய்வாங்க, இப்போ நான் ஓடுறேன் அப்படின்னா எனக்காக பேசுவாங்க, ஓடு பிடிச்சிரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நம்ம கிரிக்கெட் விளையாட்டுலாம் பார்த்துருக்கோம். அதே போல் ஏசப்பாவுடைய ஹெல்ப் நமக்கு இருக்கும். ஓடு, கரெக்டாக ஓடு, சட்டத்தை என்ன செய்யாத, மீறிடாத, கரெக்டாக போய்கிட்டே இரு, கரெக்டாக போ. சட்டம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, சத்துருக்களை சிநேகிங்கள், சகோதரரை நேசிங்கள், உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்ய. பைபிள் ஆண்டவர் தான் வாசல், ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் தான் ஜீவன், அவரே வெளிச்சம், அவர் வழியாக தான் நம்ம உட்பிரவேசிக்க வேண்டும். வேற வழியை தேடக்கூடாது. குறுக்கு வழியெல்லாம் தேடுனா நம்ம சட்டத்தின்படி யுத்தம் பண்ணவில்லை என்று அர்த்தம். அது அருமையானவர்களே, நீங்கள் யுத்தம் பண்ணினாலும் நீ மல்யுத்தம், அதாவது ஒருத்தர் கெட்டி பிடிச்சு உருண்டு என்னாலும் சட்டம் என்ன சொல்லுது அதன்படி, அதை கேமரா எடுத்துக்கிட்டே இருப்பாங்களா, அதன்படி செய்தாதான் அவங்க என்ன செய்வாங்க, ஜெயித்தவங்கன்னு அறிவிக்கப்படுவாங்க. அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த பந்தய சாலையில் ஓடுகிற நாம் எப்படி ஓடனா, சட்டத்தின்படி ஓட வேண்டும். வேதம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, அதன்படி நம்ம ஓடினால் நம்ம என்ன செய்வோம், மல்யுத்தம் பண்ணினால் முடிசூட்டப்படுவோம். இல்லாட்டா அந்த முடிசூட்டப்பட என்ன செய்யாது, சூட்டப்படான் அப்படின்னு இருக்கு.
அப்ப நீ யுத்தம் பண்ணி கஷ்டப்பட்டு தாவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவோ நெருக்கங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சட்டத்தின்படி வாழாம முடிசூட்டப்படாம பெயரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பைபிள் சொல்ற ரூல்ஸ், பைபிள் என்ன சொல்லுது, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது, ஏசப்பா என்ன சொல்றாங்க, வெளிப்படுத்தல என்ன பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்க, அதன்படி. இப்போ ஒரு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்படி ஏழைக்கு நீ இறங்கி நீ கொடுக்கும்போது அது எத்தனையோ மடங்கு நமக்கு என்ன செய்திரும், திருப்பி அது வந்துடும். அதுதான் சட்டம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வேதத்துல இருக்கு. அதன்படி நம்ம சட்டத்தின்படி நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் கண்டிப்பா நம்ம முடிசூட்டப்படும். நம்ம யுத்தத்துல சேர்ந்தாலும் நம்ம சட்டத்தின்படி ரூல்ஸ் படி நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வேத வாசித்து ஜெபித்து கர்த்தருக்காக நம்ம வாழும்போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு முடிசூட்டி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். God bless you.